ரீசெண்டாக வர சில அனிம்லாம் வந்து இன்டர்நெட்டை வந்து பிரேக் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஆமாங்க. சில அனிமில் வந்து பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், சில அனிமில் வந்து ஃபைட்ஸாக இருக்கட்டும், ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய அனிம் வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட்டுங்க. ஆனால் நம்ம பிக் த்ரீன்னு சொல்லுவோம் பற்றியா அனிமு, நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச்சு. இந்த அனிம்ஸும் வந்து ஓல்டர் டைம்ஸில் வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட் வந்து பண்ணியிருக்குங்க. ஆனால் இதுக்கப்புறமும் அது வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட் பண்ணுமான்றது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் எடுக்கும்போதே வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இது வந்து ஒரு சின்ன ஸ்பாய்லர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து அப்கமிங் ஃபைட்ஸை தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். எதுனா பர்டிகுலராக வந்து பிக் த்ரீயில் நடக்கிற அப்கமிங் ஃபைட்ஸு தட் பிரேக்கிங் தி இன்டர்நெட். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? நான் உங்கள் அனிம் ஏஜே தமிழ். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிக் த்ரீ அனிம் வந்து ப்ளீச் தாங்க. ஆமாங்க. ப்ளீச்சில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 1000 இயர் பிளட் வார் ஆர்க்கு வந்து போயிட்டுருக்குங்க. அதில் வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபைட்டுமே வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட்டுங்க. ஏன்னா இப்போ வந்து அடாப்ட் பண்ண எல்லா அனிமும் வந்து அனிமேஷன் நல்லா பண்ணுறாங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு. கோட் 4ல் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிற அனிம் ஃபைட்லாம் என்னென்னா வந்து ஜராக்கியோட ஃபைட்டு தாங்க ஃபஸ்ட்டு. ஜராக்கியோட பான்காய், ட்ரூ பான்காயை வந்து நம்ம இதில் பார்ப்போங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃபேவரட் கேரக்டர் ஒராரா கீஸ்கே. ஆமாங்க, அவருக்கு வந்து பான்காய் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் அவரும் இதில் வந்து பான்காயை வந்து யூஸ் பண்ணுறாருங்க. அப்புறம் நம்ம உரியு, இஷிடா, ஒரஹீமே, சேடு எல்லாரோட பவர்ஸையும் வந்து நம்ம இதில் நம்ம பார்ப்போங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஆப்பனன்ஸ் குயின்ஸிக்கும் வந்து சில யூனிக்யூ பவர்ஸ்லாம் இருக்கும். அதுவும் வந்து அனிமேஷன் வந்து வேறு லெவலில் பண்ண போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் குரோசாக்கி இச்சிகோ, அவருக்கும் வந்து யூஹாஹாவுக்கும் வந்து ஃபைட் நடக்குதுங்க ஃபைனலாக. அந்த ஃபைட்டில் வந்து ஜாயின் ஆகிறது தாங்க நம்மளோட கோட் கேரக்டர் ஐசன் சஸ்கே. ஆமாங்க, இச்சிகோவனால் வந்து யூஹாவை வந்து தனியாக வந்து தோக்கடிக்க முடியாதுன்றது தாங்க உண்மை. நான் வந்து அவர் வந்து அந்த சோல் கிங்கோட வந்து பவர்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. இருக்கிறதுலே வந்து ஓவர் பவர்டாக இருப்பார் அந்த யுகோஹா அந்த இடத்துல. ஃபைனல் ஃபைட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, இச்சிகோ குரோசாக்கி ஐசன் சஸ்கே வர்சஸ் யூஹாஹா. ஆமாங்க, இது தாங்க வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு அனிமேஷன் வந்து பக்காவாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த அனிமை பற்றி பார்க்க போகிறோன்னா பிக் த்ரீயில் நருட்டோ தாங்க. நருட்டோவா? அதுதான் முடிஞ்சிருச்சே. இல்லைங்க, நருட்டோவோட பையன் ப்ரூட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனுங்க. ஆமாங்க, என்னையா பிக் த்ரீயை பற்றி பேசுகிறேன்னு, ஆனால் அவனோட பையனோட சீரிஸை பற்றி பேசிங்கிற. ஆமாங்க, இப்போதைக்கு கன்சிடரிங்காக இருக்கிறது வந்து நருட்டோவோட கண்டினியூவேஷனை தாங்க அந்த ப்ரூட்டோ நருட்டோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்குது. அதனால் அதையும் நான் வந்து பிக் த்ரீயில் தாங்க கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா வந்து அது நருட்டோன்ற கேரக்டர் இருக்கார், சஸ்கேவும் இருக்காருங்க. ப்ரூட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இதில் வந்து என்ன கான்செப்ட்னா வந்து நருட்டோ வந்து ஸ்டார்டிங்கில் வரும் பார்த்தீங்களா 200 எபிசோடு. அதே மாதிரி தாங்க நருட்டோ ப்ரூட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லேயும் வந்து நார்மலாக வந்து ஜூனியன் எக்ஸாமு அதில் நடக்கிறது எல்லாமே வந்து இருக்குங்க அவங்களுக்கு மோஸ்ட்லி. நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் நருட்டோவோட ஃபைனல் ஃபார்ம் ஃபைட்டு வந்து ஓட்சுசுகி கூட வந்து சண்டை போட்டிருப்பாருங்க. அது வந்து ஆல்ரெடி பிரேக்கிங் தி இன்டர்நெட்டுங்க. அதே போலே வந்து அப்கமிங்கில் வர மாங்கா சாப்டர்லேயும் வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் யோசிக்கலாம், அந்த சின்ன பையன் ப்ரூட்டோ வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க இல்லை. இதில் என்னென்னா வந்து டைம் ஸ்கிப்டு ப்ரூட்டோ. எஸ், ரீசெண்டாக தாங்க மாங்கா சாப்டர்லாம் ரிலீஸ் ஆச்சு. ப்ரூட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாங்கா சாப்டருங்க. இதில் நீங்கள் ப்ரூட்டோவோட கேரக்டர் டிசைனை பார்த்தாலே வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு சைடு சஸ்கே, ஒரு சைடு நருட்டோ, 2 பேரையும் வந்து கம்பைன் பண்ண மாதிரி இருப்பாருங்க அவர். இதில் வந்து அவர் சஸ்கே போல் வந்து ஒரு ஸ்வாடம் வச்சுருப்பார். அதுவும் இல்லாமல் வேனிஷ் ரஷிங்கன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா, அதில் வந்து மாஸ்டராகவே ஆகிடுவாருங்க அவர். அதுவும் இல்லாமல் மினட்டோட ஃப்ளையிங் ரைஜின்ற ஒரு டெக்னிக்கும் வந்து அவர் யூஸ் பண்ணுவாருங்க வேறு லெவலில். இதுக்கப்புறம் வந்து ப்ரூட்டோவில் வந்து நருட்டோவும் சரி சஸ்கேவும் சரி 2 பேருமே வந்து மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா வந்து அவங்க 2 பேரும் வந்து சீல் ஆகிருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல வந்து தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. மற்றபடி இப்போ ஃபுல்லாகவே வந்து ப்ரூட்டோ கவாக்கி 2 பேர் தாங்க இருப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ ப்ரூட்டோ வந்து ஒரு சைடில் போயிருந்தாலும் முக்கியமாக எதிர்பார்க்கறது யாருன்னா வந்து சாரடா உச்சிகா. ஆமாங்க, சாரடா உச்சிகாவோட சுசனும் எப்படி இருக்குன்றது தாங்க எல்லாரோட ஐப்பாகவும் இருக்கிறது. ரீசெண்டாக தான் வந்து சாரடாவோட மயங்கிக்கோ ஷரிங்கன் வந்து ப்ரூட்டோவை காப்பாற்றணுன்றதுக்காக ஓப்பன் ஆகுங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஓபியாக வந்து ஒரு பவர் கொடுத்துருப்பாங்க, பிளாக் ஹோல் கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு பவருங்க. ஆக்சுவலாக இது வந்து எல்லாத்தையும் அப்சர்வும் பண்ணும், ரிப்பலும் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த பேனலை பார்த்தாவே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு சைடு வந்து மிட்சூரியோட
சேஜ் மோடு, அதுவும் இல்லாமல் கஷின் கோஜின்ற நம்ம ஜிராயாவோட க்ளோனு எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு டைம் ஸ்கிப் ப்ரூட்டோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும் தான் நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இதில் வந்து வில்லன் ஜுரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து டென்டைலோட அப்கிரேடு ஃபார்முங்க அவர். அதுவும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வந்து இதில் சஸ்கே வந்து வில்லனாக இருப்பாருங்க. ஆமாங்க, உண்மையை சொன்னால் ப்ரூட்டோ டூ ப்ளூ வார்டெக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரேக்கிங் தி இன்டர்நெட்டுங்க. ஒரு நருட்டோ ஃபேனாக சொல்கிறது என்னென்னா வந்து கண்டிப்பாக இதுவும் வந்து பிரேக் பண்ணுங்க இன்டர்நெட்டை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பிக் 3 அனிம் ஒன் பீஸுங்க. ஆமாங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேவரட் ஆன்கோயிங் அனிம்னா வந்து நான் அதை ஒன் பீஸ் தாங்க சொல்லுவேன். நீங்கள் என்னோடய போஸ்டர்ஸ்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் எந்த அளவுக்கு பிக் ஃபேனுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஆக்சுவலாக ஒன் பீஸில் வந்து நிறைய பிரேக்கிங் தி இன்டர்நெட் வந்து நடந்திருக்குங்க. கியர் 5 இருக்கட்டும், இதில் வந்து பேக் ஸ்டோரியே வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட்டுங்க. குமாவோட பேக் ஸ்டோரி வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப சேடஸ்ட் பேக் ஸ்டோரிங்க. அதுவும் வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட்டுங்க. அதுபோல் இன்னும் வந்து அப்கமிங்லேயும் வந்து இன்டர்நெட்டை பிரேக் பண்ணுற அளவுக்கு ஃபைட்ஸும் இருக்குங்க. ஃபைட்ஸு மட்டும் இல்லை, சில கேரக்டர் இன்ட்ரடக்ஷனும் வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட்டுங்க. ஆமாங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லூஃபிக்கும் சேட்டன், அதாவது 5 எல்டர்ஸில் ஒருத்தருக்கும் வந்து ஃபைட் நடந்துகிட்ருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரண்ட்டில். இதுவும் இல்லாமல் சேட்டன் வந்து மீதி இருக்கிற 4 5 எல்டர்ஸையும் வந்து சமன் பண்ணுறாருங்க லூஃபி கூட ஃபைட் போட. எஸ், ஆமாங்க, இதில் இந்த ஒரு சிங்கிள் பேனல் வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட்டுங்க. இப்போது சேட்டனுக்கு எப்படி வந்து ஒரு டிசைன் கேரக்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களோ அதே போல் 5 எல்டர்ஸ்க்கும் 4 பேருக்கும் மீதி 4 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காருங்க ஓடா. நெக்ஸ்ட் ஒன் வந்து எமத். ஆமாங்க, நீங்கள் வந்து எக்கேட்டில் வந்து ஒரு பழைய ரோபோட்டை ஒன்று வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். லூஃபி கூட அதை வந்து போய் பார்ப்பாரு பார்த்தீங்களா. அது வந்து ஜாலி பாயோட ஒரு ஒன் ஆஃப் த கம்பேனியன். ஆமாங்க, அந்த எமத் வந்து அவேக்கன் ஆகிறதும் அது வந்து 5 எல்டர்ஸ் கூட ஃபைட் போகிறதும் லூஃபி கூடயும் வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட்டுங்க எனக்கு தெரிஞ்சு. சைடு எமோத்து போயிருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ஜுவல்லரி போனி. ஆமாங்க, போனியால் வந்து லூஃபியோட சில டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசன்ட் எபிசோடில். இப்போது அவள் வந்து கியர் 5 வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டாங்க. எப்படி கியர் 5 இருக்கணுன்றதையும் வந்து அவள் கற்பனை பண்ணிக்கிட்டா. இப்போ என்னன்னா வந்து லூஃபியோட கியர் 5 ஃபார்ம் எப்படி இருக்கோ அதே போல் ஜுவல்லரி போனியும் வந்து கியர் 5க்கு மாறுவாங்க. ஆமாங்க, 2 ஜாலி பாய் மாதிரி காட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பேனலில். 2 சன் காட் நிக்கா, 2 நிக்கா வந்து காட்டுவாங்க. ஓகே, எக்கெட் வந்து ஒரு பிரேக்கிங் இன்டர்நெட்டாக இருந்தாலும் இதுக்கப்புறம் வரப்போகிற ஆர்க்கு வந்து அதோட பிரேக்கிங் தி இன்டர்நெட்டுங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு போகிறது வந்து எல்பஃப் தி வாரியர்ஸ் ஐலாண்ட். ஆமாங்க, நீங்கள் அதில் வந்து முக்கியமாக ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாருங்க. அது யாருன்னா வந்து லோக்கி. அவரோட டிசைனை வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. சைடு லோக்கி இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ஷாங்ஸோட ட்வின் பிரதர் ஷாம் ராக் அவரும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாருங்க. அதுவும் இல்லாமல் ஓலி நைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காட்ஸ் நைட்ஸு. அவங்களுடைய ஒரு 4 பேரோட இன்ட்ரடக்ஷனும் வந்து இந்த ஆர்க்கில் தான் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. அவங்களோட கேரக்டர் ஒரு சைடில் இருந்தாலும் அவங்களோட டெவில் ஃபுட் பவர் தாங்க வந்து அவங்கள வந்து யூனிக்குவாக காட்டுது எனக்கு தெரிஞ்சு. அந்த பொசிஷனில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மித்திக்கலாக தாங்க இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, இவங்க 2 பேர்த்தும் முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இல்லை, இதில் முக்கியமாக நம்ம வந்து எதிர்பார்க்குற ஒரு கேரக்டரும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாருங்க, ராக்ஸ் எக்ஸ் ஜெபக். அப்புறம் எல்பஃபோடைய ப்ரீவியஸ் கிங் ஹரால்டு, அவரோட டிசைன் கேரக்டரும் வந்து எல்பஃப் ஆர்க்கில் வந்து நம்ம பார்ப்போங்க மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு எக்கெட் ஆர்க்கு ஒரு சைடு பிரேக்கிங் தி இன்டர்நெட்டாக இருந்தாலும் வரப்போகிற எல்பஃப் வந்து அதுக்கு மேலே போயிட்டுருக்குங்க. ஏன்னா காட் வேலி இன்சிடெண்ட்டில் வந்து என்ன நடந்ததுன்றதையும் இந்த ஆர்க்கில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ வந்து ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்குங்க எல்பஃப் ஆர்க்கில். மங்கி டி ட்ராகனோட யங் வெர்ஷனாக இருக்கட்டும், ஜெபக் வந்து ஏன் வந்து காட் வேலிக்கு வந்தாருன்றதும் கிரேசியான விஷயம்லாம் நிறைய இருக்குங்க. அப்புறம் நம்ம ரோஜரோட யங் வெர்ஷன், அதுவும் இல்லாமல் கார்ப்போட யங் வெர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் பார்ப்போங்க மோஸ்ட்லி. ஓகே, இதோட முடிஞ்சிச்சுன்னு இருந்துச்சா? அதுதாங்க இல்லை. ஒன் பீஸோட மெயின் வில்லன் ஈமோ, அவர் வந்து ஒன் ஆஃப் த ஹோலி நைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க ஒருத்தவங்க.
அவங்களுக்குள்ள பொசசிவ் ஆகி எல்போஃபில் வந்து வருவாங்க. ஆக்சுவலாக இந்த நீங்கள் பேனலில் பார்த்தாவே தெரியும், பார்க்க வந்து டெவில் மாதிரியே இருக்குங்க. ஆமாங்க, ஒரு சைடு காடுனா ஒரு சைடு டெவில். கரெக்டாக தாங்க எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இமு வந்து ஒரு புக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து சமனிங், அதுவும் இல்லாமல் கான்ட்ராக்ட் வைக்கிறதுங்க. ஒரு சைடு லோக்கியோட பவர் என்னவா இருக்கும், இன்னொரு சைடு வந்து காட்ஸ் நைட்ஸோட பவர் என்னவா இருக்கும் நம்ம யோசிக்கிறத விட இமுக்கு என்ன பவர் இருக்கும் அப்படின்றது தான் வாங்க இருக்கிறதுலே வந்து கிரேசியான விஷயம். வந்து அனிமில் பிக் த்ரீன்னு சொல்கிறாங்கன்றத ரீசனை வந்து இந்த அனிம்ஸ்லாம் வந்து இன்டர்நெட்டை பிரேக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுங்க. மோஸ்ட்லி ஒன்லி பிக் த்ரீக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரேக்கிங் தி இன்டர்நெட் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், சில அனிம்லாம் வந்து 20 எபிசோட் 25 எபிசோட் தான் இருக்கும், ஆனால் அதுவே வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுபோல் சில அனிம்ஸும் இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிக் த்ரீ அனிம் இல்லாமல் நார்மல் அனிம்ஸ் எதெல்லாம் வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட் பண்ண போகுது ஃப்யூச்சரில் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போங்க. இது போல் உங்களுக்கு அனிம் கண்டென்ட்ஸ், அனிமோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அனிம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னால் டெய்லியும் வந்து வீடியோ போட முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வீடியோ போடுறேங்க கண்டிப்பாக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ளீச்சு, ரூட்டோ, ஒன் பீஸ் இதெல்லாம் வந்து பிரேக்கிங் தி இன்டர்நெட் வந்து பண்ணுமா இல்லையான்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ப்ரூட்டோவை நான் வந்து ஏன் வந்து பிக் த்ரீன்னு சொல்கிறேன்னா நருட்டோவோட கண்டினியூவேஷன்ன்றதுனால தான் நான் சொல்கிறேன் நான். மற்றபடி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா? பிகாஸ் நான் ஒரு நருட்டோ ஃபேனுங்க, அதனால தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.